மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு குறித்து மே மாதத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது. சம்பள உயர்வு, அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி உள்ளிட்டவற்றில் இதன் தாக்கம் இருக்கும். அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் குழு அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. மே மாதத்தில் 8வது ஊதியக்குழு குறித்தான முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளது. பட்ஜெட் நேரத்தில் 8வது ஊதியக்குழு குறித்து மத்திய அரசு அறிவித்தது. அப்போதிருந்து ஊகங்கள் தொடர்கின்றன. அரசு ஊழியர்களின் சம்பளம் கிட்டத்தட்ட 3 மடங்கு உயரும் என்றும் ஓய்வூதியமும் அதே அளவு உயரும் என்றும் பலர் கருதுகின்றனர். 8வது ஊதியக்குழு குறித்தான முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டால் சம்பள உயர்வு மட்டுமல்லாமல் அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி போன்றவற்றிலும் மாற்றங்கள் இருக்கும். ஊதியக்குழு அமைப்பதற்கு முன்பு ஒரு குழு அமைக்கப்படும். அவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் சம்பள உயர்வு இருக்கும். அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் விதிமுறைகள் அறிவிக்கப்படும். குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்களும் அறிவிக்கப்படும். இந்த குழு அமைக்கப்பட்டால் 8வது ஊதியக்குழு அமலுக்கு வரும் வழி மேலும் தெளிவாகும். அறிக்கை 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் வெளியிடப்படும் என்பதால் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்தம் 2026 முதல் அமலுக்கு வரும். 8வது ஊதிய குழுவிற்கான நியமனங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறி உள்ளன. விரைவில் தகவல்கள் வெளியாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.